மக்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரினும் மேலான அன்பு தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ராமஜெயவேல் முரசனத்தில் வாக்களிப்பீர். ராமஜெயவேல் அவர்கள், கே ராஜேந்திரன் அவர்கள் முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனது அன்பு நண்பர் ஷா நவாஸ் அவர்களுக்கு என்ன சின்னம், மோதிர சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எம்எஸ் கந்தசாமி பம்பர சின்னத்தில் வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு அதிமுக இருக்கு, ஜெயலலிதா பதவி, நான் சொல்வதெல்லாம் உண்மை, பதவி பிரமாணம் பண்றாங்க. யூபிஎஸ் தான் அவர் அழுது, என்ன அழுகிறேன்னா யூபிஎஸ் ஓபிஎஸ், சாரி யூபிஎஸ் மண்ணு அமாரே ஸ்லோ சொன்னா நத்தம் மெதுவாக தான் நடக்கும். அவர் அழுதுகிட்டேங்கிறாரு, என்னையா நீ வேற அழுதுகிட்டு, அதை விட வளர்மதி உட்காந்துபடி எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அதிமுக காரங்க தான் அழுதுகிறாங்க, திமுக காரங்க 2 மந்திரிகளை அழுதுகிட்டே எல்லா தொண்டர்களை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்களாம். என்ன அழுது ஓட்டு கேட்க, ஏன் அப்போ 2 பேரும் இதுலேயும் அதுலேயும் மாறி மாறி இப்படியுமா அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இவரும் நாட்டு மக்கள், இவரும் உண்ணாவிரதம், நன்சோறு உண்ணாவிரதம், தாடி வளர்த்ததான் மிச்சம், பால் குடம் இதெல்லாம் எடுத்து என்ன இதுக்கு இந்த அம்மா வெளியே இருக்குல்ல, அந்த அம்மா வெளியே வரக்கூடாது, உள்ளே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் பண்ணுறாங்க. எடுத்துக்கிட்டாங்க. தலைவர் வாங்கினால் கோடி, அதில் அமுக்கினாரம் பாதி மந்திரி, மக்களுக்கு இல்லை இந்த நாதி இல்லையா? ஏன்னா நம்மளை யாரு கவனிக்கிறா? அவன் கோடி கோடியோ கொள்ளையடிச்சா வச்சிருக்கானா? இந்த கோடிகளுக்கு தான் சண்டை. கோடி யாரு டிஎம்கே கோடிகள், எந்த கோடி எவன் சொல்றது? அதனால இவர் அழுது ஓட்டு கேட்கிறார். அவங்க அழுது ஆட்சியை பிடிக்கன்னு நினைக்கிறாங்க. அழுது பிடிச்ச ஆட்சின்னு நினைக்குமா, அழுது பிடிக்கிற ஆட்சி தான் நினைச்சதுன்னு நினைச்சு இவங்க அழுகிறாங்க. எந்த அழுகால் மக்களை ஏமாற்ற முடியாது. மக்களை நீங்களே ஏமாறாது. ஏமாறுவீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஏன்னா இவங்க ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே கேட்டாங்களே, பத்திரிக்காரங்களாம் என்ன குழப்பத்திலே இருக்காங்க, மக்கள் குழப்பிதான் போயிருக்காங்க, யாரு ஓட்டு போடுறதுன்னு தெரியல எப்படி சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் அடுத்தவங்களாம் இல்லைங்கள, உளுந்தூர்பேட்டையில் விஜயகாந்த் நிற்கிறேன். ஷாநவாஸ் அவர்கள் சொன்னபடி நாங்கள்லாம் ஏழைகள். 16ஆம் தேதி கட்சியோட தொண்டர்களாக இருக்காங்க. நான் சொல்றேன், கட்சி நம்ம ஓட்டு 16ஆம் தேதி அன்னைக்கு தான் கட்சி தொண்டரோட வலிமையான உண்மை என்ன, யார் எந்தெந்த கட்சி எல்லாரும். அதுவரை ஒரு 15 நாள் ராத்திரி போல கண்ணு முடிச்சு நீங்க வேலை பாருங்கன்னு உங்களை கெஞ்சி கூத்தாடி கேட்டுக்கிறேன். மக்களை நீங்க கெஞ்சி கூத்தாடி உங்களை கேட்டுக்கிறேன். ஏன்னா இது ரவுடிகள் சாம்ராஜ்யம். இது ஏன் 15ஆம் தேதி வரைக்கும் இது ரவுடிகள் சாம்ராஜ்யம். அதனால நீங்க எல்லாம் அமைதி காக்க கூடாது. மயில வச்சுக்கிட்டு அமைதியை பார்க்கலாம்னு பத்திரிக்கையாளங்களை யாராவது கேட்டால் இல்லைன்னு தெரியலங்க, எப்போ ஓட்டு போடுறவோ இப்படியே சொல்லிக்கிட்டு அவங்களும் குழம்புட்டு எங்களையும் குழப்பி விட்டுருங்கிற மாதிரி அவங்களும் குழம்பட்டோம். எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஜெயிப்போம், ஒவ்வொருத்தவங்க நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சொல்லிக்கிட்டே இருக்கட்டுமே இல்லையா? எதுக்காகனா இது சொல்றதுனால யாருக்கு குழப்பம் இல்லை, சொல்லிக்கிட்டே இருக்கட்டுமே. என்ன கூட நேற்று ட்விட்டரில் கேட்டாங்க, அதை பட்டுன்னு ஒரு லைனில் பதில் சொன்னேன். ஏன்னா இதான் உண்மையை தான் நான் சொல்றேன். ஆக ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழுகிறாங்க. இவங்க வாங்கின ஓட்டு நிக்கணுங்கிறக்க அழுகிறாங்க. இந்த அம்மா ஜெயில விட்டு வரக்கூடாதுங்கிறக்க அழுகிறாங்க. இவங்க என்னன்னா நம்ம எப்படியா ஜெயிக்கல, இந்த நேரத்தில் காசு போனா 5 வருஷம் இல்லையே, சம்பாரிச்செல்லாம் விட்டவன் எங்க போறது? இப்ப ஸ்டாலினுக்கும் கலைஞர் கூட்டத்தை கொண்டு போய் சேர்க்கணுமே, அதுக்கு காசு கொடுக்கறதுக்கு சரியா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. இவங்க யாரு எங்க கட்சியிலிருந்து எங்க கட்சியில் தான் இவங்களுக்கு என்ன, இவங்க கட்சியில் ஆலையில் அது மாதிரி பிரிக்கிறாங்க. ஷாநவாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி பிரிச்சு கொண்டு என்ன பண்ண போறீங்க? உங்க கட்சியில தான் ஆள் நிறையா இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க? எங்கே ஜெயிச்சிருக்க பார்த்துரும். நீ என்டிடி ஒரு கருத்து கணிப்பு 70லேருந்து 80 வரைக்கும் ஏடிஎம்கே, டிஎம்கே 20லேருந்து 25, டிஎம்டிகே 130 160. அதாவது அலையன்ஸோட அவங்க எல்லாமே அலையன்ஸோட தான் போட்டிருக்கோம். நீங்கள் அங்கே தான் கூட்டணி கட்சிகளுடன் அலையன்ஸ் என்பது கூட்டணி கட்சிகளுடன் அவங்களே போட்டிருக்காங்க. 130 160 வரைக்கும் இன்னைக்கு போட்டிருக்காங்க. வாட்ஸ்அப் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பேப்பருக்கும் அனுப்பியிருக்காங்க, எல்லா வாட்ஸ்அப்லையுமே இருக்கும். இதுதான் உண்மை. சரி, இதுக்கு மேலே என்ன? இப்போவே இன்னைக்கு தேதி என்ன? 3ஆம் தேதி.
3ஆம் தேதி இப்பவே 130 120 வரைக்கும் 1% யாருக்கு இல்லைன்னா 1% யாருக்கு ஒரு சீட்டா 5 சீட்டா 5 சீட்டா 10 சீட்டா 1% கூட உங்களுக்கு வாக்கு இல்லைன்னு யாருக்கும் வாக்கு இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். பாமகவுக்கு தான் வாக்கு இல்லை. அவர் தான் நல்ல நடிகரை கண்டால் நீங்க ஓட்டு பண்ணி டாக்டர் ஓட்டு நீ போலி டாக்டர் ஆச்சு அப்புறம் எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? ஓட்டே போட மாட்டாங்க. நீங்க போலி டாக்டர் அப்பா பிள்ளையும் போலித்தனமா நின்றுக்கிட்டீங்களே எப்படி ஓட்டு போடுவாங்க? தயசு பத்திரிக்கை நம்ம இதில் மற்றது இது நாளைக்கே நானும் பண்ண எழுதுங்க. இதை போட்டுக்கிட்டு எனக்கு பயமெல்லாம் கிடையாது. இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கு 2 நாளா. எனக்கு பயமே கிடையாது. அவங்கள கண்டா திருக்கூட என்னை கண்டா பயந்து ஓடுனாங்க. விருத்தாச்சலத்தில் எந்த கோட்டை அவங்க நினைச்சாங்களோ அந்த கோட்டையில தவடி கூடி ஆக்கினவன் அம்மன் இருக்க வேண்டியதான். நீங்களும் பத்திரிகைகளை விழுந்து சண்டை. நான் சண்டைக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். பாலவர்கள் என்ன சொன்னாலும் பாலவர்களை வர சொல்லுங்க. எந்த ஊரில் நிற்கிறேன் இங்கே என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. நேருக்கு தான் சந்திக்க தைரியம் இருக்கா? இந்த விஜயகாந்த் கிட்ட நேருக்கு தான் நான் வேட்டி மடிச்சுக்கிட்டு இறங்கிறேன். யாராக இருந்தாலும் வேட்டியை மடிச்சுக்கிட்டு இறங்கிறேன். ஏனென்றால் சாணவாசிக்கிறதுக்காக நான் விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, விடுதலை சிறுத்தை கூட்டணி. அதனால தான் பாமக பேசணும் நீங்க நினைக்காதீங்க. எங்க நண்பர்கள் நானும் சாணவாசும் அவர் பேசினார்னா அவர் பேசும்பொழுது தான் நான் கேட்பேன் என்ன பேசுறீங்க எது பேசினார் அவர் ஷானவாஸ். மீதி எல்லாருமே ஒவ்வொரு ஜாதி பட்டில பேசுவாங்க. ஒருத்தர் தான் நியூட்ரலா பேசுவார். நான் பார்க்க மாட்டேன் இந்த டிவி. அப்போ யார் பேசுனாங்க சொல்லுவாங்க. நான் காதால கேட்பது. ஷானவாஸ் கூட சொன்னார் ஏன் எங்க கட்சியிலிருந்து பிரிஞ்சாங்க 2வது கட்சி ஆரம்பிச்சேன்னு என்ன உடஞ்சிருச்சுன்னு கேட்டார்ல. நான் சரியாக அதை கூட கேட்கல. பேசிக்கிட்டே இருந்தேன் ஜெயவேலோட. என்னுடைய மாவட்ட செல்ல ஜெயவேலோட பேசிக்கிட்டே இருந்தேன். எதுக்காக இதெல்லாம் பேச நீங்களும் புரிஞ்சுக்கணும். ஜெயலலிதா அம்மா உணவகம், ஜெயலலிதாவின் அம்மா உப்பு, ஜெயலலிதாவின் அம்மா என்னமோ சொல்றாங்க. டாஸ்மார்க் ஏன் அம்மா டாஸ்மார்க் வைக்க அது மையம் வைக்க வேண்டாம். டாஸ்மார்க் தனி சரி அதை விட்டுருங்க. என்னென்னமோ சொல்லிக்கிட்டு அம்மா உண்டு அம்மாங்க. ஏண்டா நீங்க இவ்வளவு தூரம் அம்மா அம்மாங்க யார் அம்மா? புரட்சி தலைவர் உணவகம் வைக்கல, புரட்சி தலைவர் சிமெண்ட் விற்கிறது, புரட்சி தலைவர் உப்புன்னு வைக்கல. அதை மாத்திரம் வைக்க மாட்டாங்க. தேர்தல் நேரத்தில் மாத்திரம் எம்ஜிஆரோட போட்டோவை போட்டுக்கிறாங்க. மீதி நேரம் பார்த்தா எம்ஜிஆரோட அம்மா அம்மா. அம்மாவுக்குத்தான் தெரியும், அம்மாவுக்குத்தான் பிள்ளைகளோட அருமையை தெரியும். யார் பேசுறா? இந்த அம்மா பேசுறேன். உங்களுக்காக நான் மக்களுக்காக நான் இவங்களும் கொள்ளடி மக்களுக்காக நான் சொல்லி நீயும் கொள்ளடிக்கிறேன். மக்களுக்காக இங்கே சொத்தெல்லாம் எழுதி கொடுக்க முடியுமா? எழுதி வச்சுட்டு போயிரு உங்க சொத்தெல்லாம் பாரு. மக்களுக்காக தான் நீங்க இருக்கீங்க இல்லையா? மக்களுக்காக நீங்க சொத்தை எழுதி வச்சுட்டு போயிருங்களேன். பார்த்துக்கிறோம். சொத்தை எழுதி வைக்க வேண்டாம். இருக்கிற இன்னும் 5 வருஷம் நம்ம கொள்ளையடிச்சிடும். ஆனா இந்த 130 160 சீட்டு NDTVல போட்டிருக்கு. இதைத்தான் ஜெயலலிதா போய் சொல்லியிருக்காங்க. IS என்ற போலீஸ் அதிகாரி அவங்களுக்கு உளவுத்துறை காவல்துறை, அதாவது DMK 2 பேருக்கும் உளவுத்துறை வச்சுதான் அவங்களுடைய எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாங்களாம். ஆனால் எங்களுக்கு உளவுத்துறை நீங்கள் தான், எந்த கூட்டணி கட்சிகள் தான். ஏன்னா எனக்கு கூட்டணி கட்சி உளவுத்துறை. அந்த தொண்டர்கள் தான் எனது கண்கள். அந்த கூட்டணி கட்சியின் தொண்டர்கள் தான் எனது கண்கள். எங்களுடைய நிர்வாகம் வெளிப்படையாக இருக்கும். மக்களுக்கும் எங்களுக்கு தூரம் அதிகமாக இல்லை, நெருக்கமாக இருக்கும். ஆக அதைத்தான் நிர்வாகங்கள் எப்படி இருக்கும், ஆனால் நிர்வாகங்கள் வெளிப்படைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெற மறந்துடாதீங்க. இவங்க 16ஆம் தேதி இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. நில்லுங்க தயவுசெய்து. இவங்கெல்லாம் உங்களுக்காக தான் நிற்கிறாங்க. இவங்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று தான். முரசு நம் ராமஜெயவேல் கே ராஜேந்திரன் 2 பேரும் ஷானவாஸ் அவர்கள் மோதிர சின்னத்திலும் MS கந்தசாமிங்க பம்பர சின்னத்திலும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவங்களுக்கெல்லாம் நீங்கள் 16ஆம் தேதி வாக்களித்து இவங்கெல்லாம் ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க வைக்க வேண்டிய உங்கள் பொறுப்பு என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. நன்றி நன்றி நன்றி. Makeup on a look,